ஹலோ மக்களே, கடந்த 2016 கலைப்புலி எஸ் தானோட தயாரிப்புல அட்லியோட டைரக்ஷன்ல விஜய், சமந்தா, எமி ஜாக்சன், மொட்ட ராஜேந்திரன், பிரபு சார், ராதிகா மேடம் இவங்க எல்லாம் நடிச்ச திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது நியூ ரிலீஸ் ஆச்சு. இப்ப அதே படத்தை February 27 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் அட்லிக்கு இது 2வது படம். தளபதியோட ஃபர்ஸ்ட் படம் இருந்தாலும் டைரக்ட் பண்ணது 2வது படம். அதுக்கப்புறம் மெர்சல், பிகில் போன்ற படங்களை ஒர்க் பண்ணாரு. இதுல தளபதியோட கேரக்டர் பேரு பிளாஷ்பேக்ல விஜய் குமார் ஐபிஎஸ், பிரசன்ட்ல ஜோசப் குருவிலா. 2 கேரக்டர்லுமே அழகா தளபதி பிளே பண்ணிருப்பாரு. சமந்தா டாக்டர் மித்ரான்ற கேரக்டர்ல சூப்பரா பிளே பண்ணிருப்பாங்க. எமி ஜாக்சன் ஹானி டீச்சர் என்ற கேரக்டர்ல சூப்பரா பிளே பண்ணிருப்பாங்க. நைனிகா நிவின்ற கேரக்டர்ல ரொம்ப ஒரு சுட்டியா பிளே பண்ணிருப்பாங்க. நைனிகா யாருன்னு பாத்தீங்கன்னா மீனா மேடமுடைய பொண்ணு தான் நைனிகா. மொட்ட ராஜேந்திரன் தளபதியோட ஃப்ரெண்டாவும் அவரோட டிரைவராகவும் சூப்பரா பிளே பண்ணிருப்பாரு. அதுவும் தளபதி முன்னாடியோ டைலாக் ஐ எம் வெயிட்டிங் சொல்றதெல்லாம் வேற லெவல். ராதிகா மேடம் விஜய் சாரோட அம்மா கேரக்டரா சூப்பரா பிளே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வரமா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நல்லா பண்ணிருப்பாங்க. படத்துடைய வில்லன் மகேந்திரன் சார். மகேந்திரன் சார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானி, முள்ளு மலரும் படம் ஹிட் கொடுத்தாருல ரஜினி சார் வச்சு, அவர் தான் மகேந்திரன் அவர்கள். இவர் மினிஸ்டர் வானமாமலை என்ற கேரக்டர்ல நல்லாவே பிளே பண்ணிருப்பாரு. பிரபு சார் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் சூப்பரா பிளே பண்ணிருப்பாரு. காளி வெங்கட், பொன்னாம்பலம் இவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பரா பிளே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா ஒரு பையனை ஒழுங்கா வளர்க்கலனா அவன் என்ன ஆவான்றதான் அந்த படத்துடைய கதை. அவங்க கிட்ட இருந்து அவர் பொண்ணு எப்படி அவர் ப்ரொடெக்ட் பண்றாருன்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய மியூசிக் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள். நேஷனல் அவார்ட் வின்னர் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள். இவரோட படம் இது 50வது படம் மியூசிக்ல. இந்த படம் அட்லியோட ராஜாராணிக்கு அப்புறம் 2வது முறையா ஒர்க் பண்ணிருக்காரு. தளபதி அந்த படத்துல பாடம் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண தலைவா படத்திலையும் இவர் பாட வச்சிருப்பாரு. உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்களை ஹேனா மெனாட்டிகா பாட வச்சதெல்லாம் வேற லெவல். மறைந்த பாடலாசிரியர் நாமுத்துக்குமார் அவர்கள் உன்னாலே அந்த சாங்கையும் ஹேனா மெனாட்டிகா அந்த சாங் எழுதியிருக்காங்க. தங்கா மாதிரி போன்ற பாடல் எழுதின ரூகேஷ் அவர்கள் தான் ஜித்து ஜிலாடி சாங் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல ஆட்டுச்சுங்கன்னு ஒரு சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சமந்தா கொண்டுருவாங்க பிளாஷ்பேக்ல. அப்போ கேட்பாங்க, நான் உனக்கு எந்த மாதிரி வைஃப் அப்படின்னு கேட்பாங்க. தளபதி அழுதுகிட்டு நீ எனக்கு இன்னொரு அம்மான்னு சொல்லுங்க. சீன் ஒரு ஆட்டச்சுங்கான ஒரு சீன். அது நீங்க அந்த படம் பார்த்துட்டீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்பயும் பார்த்துட்டேன், இப்பயும் பார்த்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தளபதியோட ஃபேன்ஸ்க்கு இல்ல தளபதியோட வெறியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ரீல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி ஜோஷ். Twinkle, twinkle, little star.